சின்ன யோகாசனங்கள் நம் மூச்சுக்கும் செயல்திறனுக்கும் சக்தி அளிக்கின்றன. யோகாசன பயிற்சிகளை எளிய முறையில் கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையிலேயே மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதிகாலையிலே ஏதாவது 1-2 ஆசனங்களை எல்லா தரப்பினரும் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவர்கள் சுறுசுறுப்பாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு, அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அன்றாட காரியங்களில் சுறுசுறுப்பாக செய்வதற்கு இந்த யோகாசனமும் பிராணாயாமமும் இயற்கை உணவும் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்று ஜெயின்ட் ஜோசப் இங்கிலீஷ் நர்சரி பள்ளி அம்பத்தூரிலிருந்து 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். மோகனா கிருஷ்ணா 1வது வகுப்பு, டில்லி கணேஷ் 5வது வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியில் ஆர் ரதி என்ற யோகாசன ஆசிரியரையே தனியாக நியமித்து குழந்தைகளை அற்புதமாக பழகியிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பள்ளி மற்ற பள்ளி தாளாளர்களும், தனிப்பட்ட பள்ளியை நடத்துபவர்களும், கல்லூரி நடத்துகிறவர்களும் ஒரு ஆசிரியர் நியமனம் செய்து உங்கள் பள்ளி மாணவர்களை யோகாசனத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சரியான ஒரு மாணவர்களாக வளருவார்கள், அமைதியான மாணவர்களாக வளருவார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையில் வருவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள், மெதுவாக படுத்துக்கொள்ளுங்கள். விபரீத கரணியை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். காலை சேர்த்து வைத்து கொண்டு செய்ய வேண்டும், மெதுவாக செய்ய வேண்டும். காலையை தூக்கி செய்யுங்கள், விபரீத கரணி. தலையை நேராக வைக்க வேண்டும். தலை கோணி வைத்துக்கப்பட்டிருக்கிறது, தலை நேராக வை. இது ஒரு பெரிய அற்புதமான ஆசனம். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். விபரீத கரணி, விபரீதம் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆச்சரியப்படத்தக்க அற்புதமான பலன்களை நம்ம இதை செய்பவர்களுக்கு கிடைக்கும். பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்க வல்லது. பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஏன் இதற்கு விபரீத கரணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு ஆசனமே தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் நீக்கிவிடும். காலில் ஏற்பட்ட புண்ணுங்கள், கால் வீக்கம், முட்டு வீக்கம், இன்னும் ஜீரணக்கருவிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல், இருதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, மூளை, அத்தனை உறுப்புகளையும் சரியாக செயல்பட செய்கிறது. யோக இலக்கியங்களில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்னும் 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடியது. ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, வாய், தோல், மூளை
ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீக்க வல்லது இந்த விபரீத கரணி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மாணவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நான் நிற்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்க மாதிரி இவன் நின்று கொண்டிருக்கின்றான். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். திரும்புங்கள். இப்பொழுது மெதுவாக இந்த விபரீத கரணி ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை இடுப்பிலே இந்த தாங்கிக் கொள்ள வேண்டும். எலும்பை பிடித்து காலை இளக்கமாக ஆடாமல் அசையாமல் வைத்துக்கொண்டு, கால் இளக்கமாக இருந்தால்தான் அந்த இரத்த ஓட்டமானது கீழே இறங்கும். கால் வீக்கம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு காலிலே வீக்கம் ஏற்படும், காலிலே புண்ணு ஏற்படும். இவைகளெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சமயத்தில் காலே எடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் அது போன்றவர்கள் கூட இது போன்ற ஆசனத்தை அவர்கள் செய்வார்களேயானால் கால் இழப்பை தடுத்து விடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். டயபெட்டிக் முத்திவிட்டால் காலில் புண்ணு வந்துவிடும், கால் வீக்கம் வந்துவிடும், அது ஆறாது. காலை எடுக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிவிடுவார்கள். எத்தனை பேர் காலையும் எடுத்திருக்கிறார்கள். அக்யூட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அந்த நோய் நீங்குவதோடு காலில் ஏற்படக்கூடிய வீக்கம், புண்ணு இவைகளெல்லாம் நீங்கிவிடும். எத்தனையோ பேர் என்னுடைய பயிற்சி சாலைக்கு வந்து இதை நீக்கி இருக்கிறார்கள். அதனால் தான் நமது முனிவர்கள் அதற்கு விபரீத கரணி என்ற பெயர் கொடுத்திருக்கிறார்கள். என அருமை மாணவர்களே, மெதுவாக இறக்குங்கள், மெதுவாக இறக்குங்கள். முன்பு போல் அங்கு போய் பத்மாசனத்தில் நேராக உட்காருங்கள், ஒரே லைனில். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது அற்புதமான ஆசனம். இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு நாம் போய்விடலாம். இந்த ஆசனத்தை செய்வதற்காகவே ஒரு மெத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அது முடியாதவர்கள், இயலாதவர்கள் கூட அந்த மெத்தையில் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்க்கின்ற நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த விபரீத கரணி என்ற ஒரே ஆசனத்தையாவது பழகி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி என்றும் ஆரோக்கியமாக இனிது நீடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.